வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈரோடு மாவட்டத்துல பவானி ஒன்றியம் கவுந்தப்பாடிக்கு பக்கத்துல ஐயம்பாடின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல சமீபத்துல ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழா நடந்தது. அங்க இருக்கக்கூடிய சமுதாய இளைஞர்களுக்குள்ள சின்ன ஒரு உரசல் நடந்திருக்கு. அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாருங்கள் அதை பார்ப்போம். பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. ஈரோடு மாவட்டம் பவானி ஒன்றியம் ஐயம்பாளையம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்திருக்கு. கோவில் திருவிழான்னா பொதுவா ஆட்டம் பாட்டம் ஆடல் பாடல் மேலதாளம் எல்லாமே இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த மாரியம்மன் கோயில் திருவிழாலையும் ஒரே ஆட்டம் பாட்டமா இருந்திருக்காங்க. மேலதாளம் அடிச்சிருக்காங்க. இந்த மேலதாளம் அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த ஊர்ல நிறைய சமுதாய மக்கள் இருக்காங்க. ஒரு சமுதாயம் மட்டும் இல்ல, பல சமுதாய மக்கள் அங்க இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா கவுண்டர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, நாசுவன் இருக்காங்க, வண்ணார் இருக்காங்க, யாதவர் இருக்காங்க. இப்படி பல சமுதாய மக்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அந்த கோயில் திருவிழால அந்த கொட்டு அடிக்கும் போது அந்த கொட்டுக்கு பக்கத்தில் நின்று ஆடுறது அங்க ஒரு கெத்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க முன்னாடி நின்று ஆடிட்டு இருந்திருக்காங்க பசங்க, இளைஞர்கள். பின்னாடி கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை. என்ன சொல்றாங்க, நீங்க பின்னாடி ஆடுங்க, நாங்க தான் முன்னாடி ஆடுவோம், நீங்க பின்னாடி போங்க அப்படின்னு இளைஞர்களை சொல்லியிருக்காங்க. இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க, இல்ல நாங்க தான் ஆடுவோம், நீங்களும் ஆடுங்க, சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருந்திருக்காங்க. ஆடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இடிபட்டிருக்கு, காலில் மிதிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. பெரிய அவங்களுக்குள்ளே ஒரு ரகலை ஆகி போச்சு. பிறகு பெரியவங்க, அதாவது இளைஞர்கள் தான் அப்படி சண்டை போடுறாங்க. ஒரு ஜாதி ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம், ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கும் பிடிக்க மாட்டேங்குன்னு இளைஞர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. ஆனா மோதல் வரல, வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் அதை தடுத்திருக்காங்க. எப்பா நீங்க போங்க, சண்டை போடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டையை விலைக்கு விட்டுருக்காங்க. சிறல ஓரளவு அந்த திருவிழா முடிஞ்சுது. மறுநாள்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வீட்டுல ஒரு சின்ன வால் போஸ்ட்னா ஒரு பேப்பர்ல அவங்களே கைட்டு எழுதியிருக்காங்க. எழுதி அவங்க வீட்டுல ஒட்டியிருக்காங்க. எங்க ஐயம்பாளையத்துல. இந்த ஊர்ல மொடவாண்டி, சாணார், நாசுவன் இவங்கெல்லாம் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, கொங்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஒட்டி போட்டிருக்காங்க. இது அந்த ஊர்ல மிகவும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. தேவையில்லாம எதுக்கு இந்த மக்கள் இளைஞர்கள் எதுக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் ஒரு பகையை மூட்டுறாங்க. அங்க இருக்கிற பெரியவர்கள் தலையிட்டு இந்த விஷயத்தை சுமூகமா முடிக்கணும். ஏன்னா இது லேசா பத்த வைக்கிற ஒரு திரிதான் ஊதி ஊதி பெருசாகி பெரிய கலவரமா கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை கொண்டு விட்டுறாங்க. கோயில் திருவிழாங்கிற பேர்ல நடக்கிற நிறைய ஊர்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது தென் மாவட்டங்கள்ல நிறைய இருந்துச்சு. இப்ப ஓரளவு அங்க கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த கொங்கு மண்டலத்துல இப்ப அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் பிடிக்க மாட்டேங்கி அவன் நான் தான் பெரியவங்க, இவன் நான் தான் பெரியவங்கிறாங்க. யாரு பெரியவங்கிறதுல ஒரு போட்டி, பொறாமை. பொதுவாகவே ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் பெரிய லெவல்ல இருப்பாங்க அந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவு. ஏன்னா அவங்ககிட்ட விவசாயம், தோட்டம், துறவு அப்படின்னு நிறைய வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க. ஆனா மற்ற சமுதாய மக்கள் அவங்களை ஒப்பிடும் போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாங்க. சில சமுதாய மக்கள் அவங்க தோட்டத்திலே போய் மரம் ஏறுறது, தேங்காய் வெட்டுறது, இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இதை மோட்டிவா வச்சு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், நாங்க தான் பெரியவங்க, நீங்க எங்கிட்ட வேலை பார்க்கறவங்க தானே, நீங்க தானே பெருசு, நாங்க தான் பெருசு, நீங்க என்ன பெருசு, நாங்க சொல்றத நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ் அங்க உருவாயிட்டு இருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை தடுத்து நிறுத்தணும். இல்லையா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், அங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை கூப்பிட்டு, பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கண்டிக்கணும். ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு எல்லா சமுதாயத்தையும் உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். இன்னைக்கு 2 வீட்டுல ஒட்டின அந்த போஸ்டர்
இதை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய சமுதாயம் அவங்களும் வேற மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு நாடு தாங்குமா? அந்த ஐயம்பாளையத்திலிருந்து பக்கத்து கிராமத்துக்கு போவோம், பக்கத்து கிராமத்திலிருந்து வேற ஒன்றியத்துக்கு போவோம், பவானிக்கு போவோம், மொடக்குறிச்சி போவோம், அந்தியூர் போகும். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் பரவ ஆரம்பிச்சதுன்னா கொங்கு மண்டலமே வேற மாதிரி தான் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால இதை இப்ப தமிழகத்துல புதுசாக பதவியேற்றுக்கொண்ட முதல்வர் விஜய் இதில் தலையிட்டு முளையிலேயே இந்த சமாச்சாரத்தை கிள்ளி எறியணும். காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வச்சாதான் மேற்கொண்டு இந்த மாதிரி சமாச்சாரங்கள் வராம இருக்கும். இல்ல யாருமே கண்டுக்காம இருந்தாங்கன்னா இது உள்ளுக்குள்ள புகைஞ்சிட்டே இருக்கும். நாளைக்கு வாக்குவாதம் அடுத்தது கைகலப்பா மாறும். இந்த கைகலப்பு முடிஞ்சவொன்னு அடுத்தது வேற மாதிரி சூழ்நிலையை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால காவல்துறை உடனடியாக அந்த ஐயம்பாளையத்தில் நடக்கக்கூடிய சமாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த 2 சின்ன பேப்பரை ஒட்டியிருக்காங்க இல்லையா, அது யாரு ஒட்டினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுப்பா, சின்ன பசங்க ஒரு வேகத்துல பண்றாங்க, அதனால நீங்க கூப்பிட்டு அவங்க பசங்களை யார் ஒட்டினா அதை கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடாது, எல்லாரும் அண்ணன் தம்பியா சகோதரத்துவம் நம்ம பழகிட்டு இருக்கோம், சின்ன வயசுலயே உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு விரோதத்தை வளர்க்காதீங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி வளருங்க. ஏன்னா இது சிறு பொறி தான் நாளைக்கு பெரிய தீயாக மாறக்கூடும். அதனால அதை நம்ம இப்பவே அதை கண்டிக்கணும். அதுக்கு காவல்துறை சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிங்க யாருன்னு. அது மட்டும் இல்லாம இதை செய்தவர்கள் யார், இந்த பேப்பரை ஒட்டினது யார், அதை எழுதினது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்தினர்கிட்ட சொல்லி வான் பண்ணுங்க. முதல் கட்டமா அவனை இப்படி பசங்களை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு எச்சரிக்கை விடுங்க. இப்படி செஞ்சாதான் கொங்கு மண்டலத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை நிலவும். ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, எல்லா சமுதாயமும் அவங்க பரவலா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா வேற மாதிரி ஆயிரும். அதனால இதை செய்யக்கூடிய இளைஞர்கள் திருந்துங்க, பெற்றோர்கள் சொல்றதை கேளுங்க. பெரியவங்க உங்க நல்லதுதான் சொல்லுவாங்க. அதனால தேவையில்லாம உங்களுக்குள்ள ஒரு மனோ விரோதத்தை வளர்த்துக்காதீங்க. அது இருந்துச்சுன்னா இப்பவே அதை எடுத்துருங்க. எல்லாருமே சகோதரனா நண்பர்களா பழகுங்க. அதுதான் நமக்கு நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது, உங்க ஊருக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது, உங்க பெற்றோர்களுக்கும் நல்லது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பச்சை தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.